யார பத்தி என்ன பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கா எப்படி? கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா வந்து இத பத்தி போர பத்தி பேசுறோம். இப்போ 19 தேதி கையெழுத்தாக போகுது அப்படின்னு சொல்லி உங்கள யார் நம்ப சொன்னது? நம்பலாமா அப்படி முதல்ல? அவரு வந்து எப்படின்னா, த மேன் ஆஃப் ப்ளஃபிங் அப்படின்னா ட்ரம்ப். ஒரு கிறுக்கு அதிபர் நமக்கு வந்து அவரு அடைமொழி குடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அவர. இஸ்ரேல் வந்து லெபனான் அடிக்க மாட்டான். எவரிதிங் இஸ் ஃபைன். ஓகே. அடுத்து ஒரே ஒரு பாக்கி நோபல் பரிசு குடுக்க வேண்டியது பாக்கி. அந்த அளவுக்கு எல்லாம் தயார். அப்போ அப்பாஸ் ஆராக்சி இருக்கார் இல்லையா? அவர் தான் இதெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. உள்நாட்டுக்குள்ள பயங்கரமான எதிர்ப்பு. அப்புறம் வந்து திடீர்னு நம்ம சூப்பர் ஸ்டார் கிறுக்கு சூப்பர் ஸ்டார்னா நம்ம சினிமால இல்ல. உலகத்தின் சூப்பர் ஸ்டார் யாரு? கிறுக்கு அதிபர் தான். அந்த அந்த ஈரம் காய கூட இல்ல. அது கூட இல்ல. 19ஆம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து போடுறோம், இது போடுறோம் அப்படிங்கிறதுக்கு சங்குதிட்டாங்க. தெரியும். பொய் சொல்லும்போது பொய்யின்னாங்க. என்னன்னா ஈரானுக்கு வந்து முழுக்க வந்து சண்டை போட்டுட்டே இருக்கணுன்ற இடத்துல ஈரான் இல்ல. ஈரான். அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலையும் முழுசா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் நம்பவே மாட்டாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. ஹாய் யூஸ். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் டேவிட். சார், ஈரான் அமெரிக்கா போறப்ப நம்ம நிறைய பேசியிருந்திருக்கோம் சார், பிப்ரவரி 28ஆம் தேதியிலேருந்து. ஆனால் இப்போ வந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு. விடிய காத்தாலே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு சூப்பரான செய்தியை கொடுத்துருக்காரு. என்னன்னா போர் நிறுத்தம். வர 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளில் வந்து ஒரு நல்ல செய்தி வருது. என்னன்னா போர் நிறுத்தம் நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களும் ஈரான் சைடும் சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி பாக்குறீங்க? நம்ம நான் சொன்னார் அப்படி நம்ம உங்களை நம்ப சொன்னாங்களா? போர் நிறுத்தம் சொல்லி சொல்லுவோம். உங்களை யார் நம்ப சொன்னது? சார், ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காங்க, ஈரான் சைடும் சொல்லியிருக்காங்களா சார்? ஈரானில் வந்து நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு கரெக்டாக எங்களுக்கு எங்கள் டிமாண்ட்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் தான் வந்து உங்கள் சூப்பர் அருமை, இதை வந்து அப்படியே லெபனான் அடிக்காமல் இஸ்ரேலை வந்து அமைதி காப்பாங்க, அப்புறம் 19ஆம் தேதி வந்து வரலாறு காணாத அளவுக்கு இப்போ பெரிய அளவுக்கு எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டார். கரெக்டு தான். அதில் அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போட்டார் கரெக்டு தான். உங்களை யார் நம்ப சொன்னது? நீங்கள் யாரை பற்றி என்ன பேசிட்டு இருக்கோன்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கா எப்படி? கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாக வந்து இதை பற்றி போரை பற்றி பேசுகிறோம். இப்போ 19ஆம் தேதி கையெழுத்தாக போகுது அப்படின்னு சொல்லி உங்களை யார் நம்ப சொன்னது? நம்பலாமா அப்படி முதல்ல? ஆனால் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு சார். கப்பலில் இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் ஃப்ரீ ஆக போகுது. எல்லாம் டோட்டல் ஃப்ரீ. அதெல்லாம் கரெக்ட். இதை விட தாண்டிலாம் நிறைய ஏற்கனவே பேசியிருக்காருல்ல. அதைத்தான் சொல்கிறேன். அதாவது ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் இதை பற்றி ஒன்றும் தெரியாதவங்க இந்த மாதிரி பேசினா பரவாயில்ல. நீங்களும் நானும் பேசக்கூடாது. ஏன்னா அணுவா ட்ரம்ப்பை பற்றியும் நெதன்யாவை பற்றியும், அதுக்கப்புறம் அப்பாஸ் ஆராக்சியை பற்றியும், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா யுஏயில் இருக்கிற ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ஜாயித் அவரை பற்றியும், அப்புறம் இங்கே அல்தானி அவரை பற்றியும் பேசியிருக்கோம். இதில் ஓவரால் எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருக்கோம். அப்போ யார் நம்ப சொன்னது? நம்பர் 1 வந்து அவர் வந்து எப்படின்னா த மேன் ஆஃப் ப்ளஃபிங் அப்படின்னா ட்ரம்ப். ஒரு கிறுக்கு அதிபர் நமக்கு வந்து அவர் அடைமொழி கொடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவரை. நம்பர் 1 என்னாச்சுன்னா, இவங்க கேட்ட டிமாண்ட் நேற்று வந்து ஈரான் கேட்ட டிமாண்ட். அப்பாஸ் ஆராக்சி என்ன சொல்கிறாரு? நாங்கள் வந்து சண்டை போடுறது எங்களோட விருப்பம் இல்லை, எங்களை அடித்தா திருப்பி அடிப்போம், நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு திருப்பி அடிப்போம், எக்ஸ்ட்ரா அடிக்க மாட்டோம். ஓகே. ஒரு 100 குண்டு போட்டிங்களா, நாங்கள் வந்து 100 குண்டு 110 குண்டு போடுவோம். ஆனால் பயந்து பின்வாங்க மாட்டோம். ஓகே. நீங்கள் வந்து ஹர்மோஸ் நாங்கள் வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். நீங்கள் ஓமானில் கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்கு இல்லையா, ஓமான் வளைகுடாவில் அங்கே வந்து உங்களுடைய போருக்கு நிறுத்தி வச்சுருங்க, எல்லாம் ஓகே தான். நாங்கள் வந்து கேட்டது என்ன? இந்த 450 கிலோ என்ரிச்டு யுரேனியத்தை பற்றி இப்போ பேசக்கூடாது. சரி, பேசலை. எங்களோட பணம், அதாவது ஈரானோட பணம் 24 பில்லியன் US$ துபாயில், கத்தாரில் இங்கே எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அடுத்த அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி பேச முடியும். ஓகே, அதை பற்றி பேசுவோம், ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுவோம்.
அப்புறம் 60 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம இதை பற்றி பேசிங்க, அமைதி ஒப்பந்தம் இப்போ போட்டுருவோம் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வரலாறு காணாத அளவுல வர 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இது வந்து ஒப்பந்தம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இஸ்லாமாபாத், துருக்கி, சவுதி அரேபியா, எஜிப்ட் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப அருமை, எல்லாருக்கும் தேங்க்ஸு. நம்ம சொன்னதை கேட்டுக்கிட்டு இவர் வந்து நெதன்யாகு இனிமே லெபனான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், வெரி குட், சக்ஸஸ், வெரி குட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு போடுறாரு. போட்ட உடனே ஊருலகம் போகிறான், ஆஹா சூப்பர் சூப்பர். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இறங்கி வந்தது காரணம் அமெரிக்கா. ஓகே, தோல்வியை ஒத்துக்கிருச்சு. அதனால தான் வந்து ஈரான்கிட்ட அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வர்றாங்க. இது வரைக்கும் அடிச்சு கிடிச்சு பார்த்தாங்க, முடியலை. இன்னொரு பக்கம் பார்த்தா ஈரான் வந்து அடி வாங்கி முடியலை. அதனால தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, போர் நிறுத்த ஒப்பந்தம், ஹர்முஸ் ஜலசந்தி இனிமேல் எல்லா கப்பலும் வரலாம் போகலாம், நாங்கள் வந்து இதை பற்றி கேட்க மாட்டோம், உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்றோம், உங்களை 450 கிலோ யுரேனியத்தை பற்றி பேச மாட்டோம், எல்லாம் வந்து ஓகே சுமூகமாக அடுத்த கட்டத்துக்கு போவோம். இஸ்ரேல் வந்து இவன் லெபனான் அடிக்க மாட்டான், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, அடுத்து ஒரே ஒரு பாக்கி, நோபல் பரிசு கொடுக்க வேண்டியதான் பாக்கி. அந்த அளவுக்கு எல்லாம் தயார். அப்போது அப்பாஸ் ஆராய்ச்சி இருக்கார் இல்லையா, அவர் தான் இதெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. உள்நாட்டுக்குள்ள பயங்கரமான எதிர்ப்பு ஈரானுக்குள்ள அது தகவல்லாம் வந்துச்சு. என்ன எதிர்ப்பு சார்? என்ன எதிர்ப்புனா, நீங்க எப்படி வந்து இறங்கி போகலாம், இவ்வளோ அடி அடிச்சுக்காங்க, தலைவர் புறம் கொண்டிருக்காங்க, ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டிருக்காங்க, இதில் அடிச்சிருக்காங்க, இங்கே வந்து எல்லாத்தையும் அடிச்சு இவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கையெழுத்து போடலாம்? கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை. இல்லை, கையெழுத்து போட்டு அது வந்து கன்வின்ஸ் பண்ணணும்ல. அது நம்ம வந்து அமைதி ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டு ஆகணும். அவங்க வந்து $24 பில்லியன் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. ஓகே, அதை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. நம்ம நாட்டுக்கு நல்லது எல்லாது எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி, கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி அவர் ஓகே சொல்லிட்டு, ஏற்கனவே அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நோ நோ நோ, இந்த மாதிரி $24 பில்லியன் பற்றி நீங்கள் பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு அதை பற்றி பேசக்கூடாது, மற்றபடி அக்ரிமெண்ட்டு இப்போ கையெழுத்து போடணும் அப்படின்னா அது பண்ண முடியாது, எங்களுக்கு 24 பில்லியன் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணத்தான் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் நேற்று இன்னைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் அந்த மாதிரி அவர்கிட்ட தகவல் வருது. அப்புறம் வந்து திடீர்னு நம்ம சூப்பர் ஸ்டார் கிறுக்கு, சூப்பர் ஸ்டார்னா நம்ம சினிமாவில் இல்லை, உலகத்தின் சூப்பர் ஸ்டார் யார்? கிறுக்கு அதிபர் தான் ஓவரால். ஓகே, அவர் வந்து என்ன சொல்லிட்டார் வந்து, நீங்கள் வந்து அணு ஆயுத பரவல் தடை சட்டம் அதில் கையெழுத்து போடலைன்னா நாங்கள் பயங்கரமாக தாக்குவோம் உங்களை. என்ன நினச்சிட்ருக்கீங்க ஈரான்? நீங்கள் வந்து சொன்னால் அப்படியே வந்து எல்லாம் பண்ணிக்கிறணுமா? நீங்கள் வந்து 450 கிலோ என்ட்ரிச்சி யுரேனியத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லணும். அப்புறம் வந்து இனிமேல் அணு ஆயுதம் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஐயா நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம் ஐயா அப்படின்னு சரண்டர் ஆகணும். அப்போ தான் வந்து கையெழுத்து, இல்லைன்னா கையெழுத்தை பற்றி சொல்லலை, இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு காலையில் சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே வந்து அமெரிக்காவில் ஈவினிங் அதை நேற்று வந்து சமாதானம் பேசுறாரு, இன்னைக்கு வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு போக்கில் சொல்கிறாரு. நமக்கு வந்து நேற்று நைட்டுக்கு வந்தது அப்படின்னா, அங்கே அமெரிக்காவில் காலையில் சமாதானம் சூப்பர், எவரிபடி எல்லாருக்கும் தேங்க்ஸு, சூப்பர், எல்லாம் நான் அருமையாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டார். இது 38வது முறை முடிஞ்சு 39வது முறையோ 40வது முறையோ அவர் வந்து இந்த மாதிரி போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதுக்கு இன்னொரு விஷயம் ஏற்கனவே நான் வேறு இதில் சொல்லியிருக்கேன், என்னோட கசாலி டிகோலையும் சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா, மண்டே டு தர்ஸ்டே அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இன்னொரு அஜெண்டா இருக்குது. அதுதான் அதுபடி நடக்குது. இது வந்து இப்போ நான் சும்மா சொல்லலை, நான் வந்து வெளியில் நிறைய படித்ததில்லை, நிறைய கேட்டதில்லை. இவர் எப்படின்னா, மண்டே டு தர்ஸ்டே வந்து போர், உன்னை விட மாட்டேன், கொன்றுவேன், போட்டுருவேன், அடிச்சுப்பேன் அப்படின்னு சில நேரத்தில் வந்து குண்டை போட்டுற வேண்டியது, போட்டுட்டு உன்னை சும்மா தொலைச்சி கட்டிடுவேன். ஈரான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் யார் தெரியுமா, உங்களை வம்சத்தை இதை உங்கள் மொத்தத்துக்கு எல்லாத்தையும் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்படி சொல்லி ஒரு குண்டை அங்கே போட்டு அப்படி போட்ட உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, அதில் வந்து ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்டு மலை மேலே ஏறும். ஷேர் அதிகமாக யார் வச்சுருக்கா, அது வச்சுருக்குது எல்லாமே ஷேர் மார்க்கெட் அதிகமாக வச்சுருக்குது ட்ரம்ப்போட ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப்போட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் கொஞ்சம் யூதர்கள். அங்கே பெரிய பெரிய யூதர்கள்னால் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் பணக்காரங்க. ஏன்னா ட்ரில்லியன் சொல்ல முடியாது, ட்ரில்லியனில் வந்து ட்ரில்லியன் உள்ள ஒரே மனிதன் இன்றைக்கி யார் தெரியுமில்ல, எலான் மஸ்க். ஓகே, பில்லியனில் உள்ள பெரிய யூதர்கள். எலான் மஸ்க் யூதர் கிடையாது. ஓகே, ஸோ அங்கே யூதர்கள்னால்
இதை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு வரும்போது வாங்கி போட்டு அடுத்து வந்து வித்துறது. சார் அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? நான் வந்து இப்போ ஈரானை தாக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, கன்ஸ் அந்த ஆர்ம்ஸ் சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் தான் அதிகமாகும். அது இல்ல போர் நிறுத்தம் நான் பண்ண போறேன்னு சொல்லும்போது, கச்சா எண்ணெயோட ஷேர் மார்க்கெட் அதே தான். இப்போ வந்து அந்த ஒரு கான்செப்ட். இப்போ வந்து கச்சா எண்ணெய் விலை வந்து குறைஞ்சிருக்கா? ஓகே. இல்ல அதிகமா இருக்கா? குறைஞ்சிருக்கா? அப்படியே குறைஞ்சிருக்கும்போது நெறைய வாங்கி வச்சுக்க வேண்டியது. அப்புறம் வந்து டக்குனு வந்து அப்படி போர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஷேர் மார்க்கெட்ல டக்குனு வந்து இது வந்து அ என்னது ஆயுதங்களுக்கான ஷேர் வந்து டக்குனு ஏறும் வித்துற வேண்டியது. கச்சா எண்ணெய்க்கான இது வந்து விலைவாசி வந்து கூடும். ஓகே. அப்ப அப்படியே வச்சிருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை என்ன அப்படின்னா, சமாதானம். எவ்ரி வீக் நீங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இதே மாரி நீங்க ஒரு கிட்டத்தட்ட 7, 8 வாரம், 10 வாரம், 12 வாரம் பண்ணி பாருங்க. இதே தான் திருப்பி திருப்பி நடந்திருக்கும். சமாதானம் அப்படின்ன உடனே, கச்சா எண்ணெய் விலை மளமளன்னு இறங்கும். இறங்கும்போது இந்த கூட்டம் வந்து நெறைய வாங்கி போட்டுருவாய்ங்க. வாங்கி போட்டு திங்கட்கிழமை வந்து உடனே போர் அப்படின்னா கச்சா விலை ஏறும். அப்ப இந்த போரை வச்சு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பிசினஸ் பண்றாரு. ட்ரம்ப் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே. ஸோ பிரச்சனை இதுதான். ஸோ மொத்தத்துக்கே நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஆரம்பிச்சு விட்டு, அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா, அந்த அந்த ஈரம் காய கூட இல்ல. அது கூட இல்ல. இது 19ஆம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து போடுறோம், இது போடுறோம் அப்படிங்கிறதுக்கு சங்கு ஊத்திட்டாங்க. ஓகே சார். நம்மளே இவ்வளவு யோசிக்கும்போது, ஈரான் வந்து அடி வாங்கினவங்க சார். ஆமா. காயம்பட்டவங்க. அவங்க யோசிக்கணும். ஆனா அவங்களும் அவங்க சைடுல சொல்லியிருக்காங்க. சரி 19ஆம் தேதி நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு. அபிஷியலா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் சொல்லும்போது அது பொய் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப அவங்களே சொன்னா ஆமா நாங்க பொய் அபிஷியலா சொல்லும்போது ஒத்துக்கிறோம் பொய்ன்னு அப்படின்னு சொன்னாங்க. இருக்காங்களே. பொய் அவங்களுக்கு சொல்லும்போது தெரியாதுங்களா? தெரியும். பொய் சொல்லும்போது பொய்யின்னாங்க. என்னன்னா, ஈரானுக்கு வந்து முழுக்க வந்து சண்டை போட்டுட்டே இருக்கணுன்ற இடத்துல ஈரான் இல்ல. ஏன்னா அவங்களுக்கும் வலிக்கும்ல. அவங்களும் அடி வாங்கியிருக்காங்கல்ல ஈரானும். அதனால சண்டை போடுறதுல ஒண்ணும் பெருசா நோக்கம் இல்ல. அதே நேரத்துல என்னன்னா, ஆ இவங்க எல்லாம் சேர்ந்து சமாதானம் அப்படி வரும்போது, நமக்கு 24 பில்லியன் $2,00,000 கோடி, 2,00,000 கோடி நமக்கு வந்து வரப்போகுது. இது வந்ததுன்னா, நமக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு சரியா வரும். அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நாட்டு மக்களையும், அவங்க நாட்டோட இதையும் பார்க்கணும்ல. இதுக்கெல்லாம் சரி ஓகே அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்போதைக்கு ரைட் ஓகே. நமக்கு தலைவர்கள் இறந்துட்டாங்க, குழந்தைங்க இறந்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இவ்வளோ வீடுகள்லாம் ஒரு கிட்டத்தட்ட 20,000 யூனிட் வீடுகள்லாம் வந்து போச்சு. நெறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் 5000, 6000 பேருக்கு மேல வந்து அஃபிஷியலாவே டிக்ளேர் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இதையும் தாண்டி நம்ம எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. அதுக்காக கொஞ்சம் சமாதானத்துக்கு இறங்கி வர்றதுக்கு தயார் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. அதே மாரி அவங்க கன்னாபின்னான்னு வந்து அவங்க ஆயுதத்தை யூஸ் பண்ணி பொதுமக்கள் மேல இதுவரைக்கும் அடிக்கவே இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு கொள்கையோட, கோட்பாடோட இருக்கிறவைங்க. ஓகே. அவைங்களுக்கும் பசிக்கும், அவைங்களுக்கும் வலிக்கும். அதனால சமாதானத்துக்கு ஓகே தான். ஆனா ஆன் திஸ் கண்டிஷன்ஸ். முன்னாடி இந்த கண்டிஷன்லாம் தூக்கி குப்பையில போட்டு, ஒழுங்கு மரியாதையா வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க வந்து, இல்ல இல்ல பரவால்ல. என்ரிச்டு யுரேனியம் வந்து அப்புறம் பேசிக்கிறோம். இப்ப வேண்டியதில்ல. அப்புறம் 24 பில்லியன் ரிலீஸ் பண்ணி விட்டுறோம். அப்புறம் இதுல வந்து லெபனான்ல இவங்க அடிக்காம இனி அடிக்க மாட்டாங்க. நம்ம சொன்னா கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி, இதுக்கு நாங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். எந்த காரணத்த கொண்டும் இஸ்ரேல், லெபனான் அடிக்க மாட்டாங்க. வி ஆர் ரெஸ்பான்சிபிள். அப்படின்னு சொல்லி ஓகே அப்படி சொன்ன உடனே தான் ஓகே பண்ணி தான் வந்து கையெழுத்து போட தயாரா இருக்கணும். அப்புறம் 24 பில்லியன் இல்ல அதெல்லாம் வந்து பேச முடியாது. சரி. அப்படி 24 பில்லியன் பேசும்போது, அதெல்லாம் வந்து பேச முடியாதுன்னு சொன்னா, 24 பில்லியன பத்தி பேசினா தான் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி சொல்ல. இவரு வந்து ஒழுங்கு மரியாதையா வந்து அதில ம அ இது இருக்கு இல்லையா? நம்ம அணு ஆயுத பரவல் தடை சட்டம் அதுன்னு, இதில வந்து நீங்க இறங்கி கையெழுத்து போடல அப்படின்னா, நான் வந்து உங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நான் வந்து அ ம சமாதானத்துக்கு வாய்ப்பு இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி தாட் போட்டு மிரட்ட. இப்ப அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு நிக்குது சமாதான பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை. இப்போ வந்து எ ட்ரம்புக்காக ட்ரம்ப நம்பி இறங்குன இஸ்லாமாபாத். அப்புறம் இந்த பக்கம் சொன்னா சரின்னு கேட்டுக்கிட்ட அ வளைகுடா அப்பாஸ் நாடுகள். அராக்சி. அப்பாஸ் அராக்சிக்கு காலி பாபா இருக்கட்டும், அல்லது நம்ம முஸ்தபா கமேனி இவங்களா இருக்கட்டும். இவங்க வந்து என்ன பேசிஸ்ல இவங்க நம்பி பண்றது? இது போக நமக்கே இவ்வளோ தெரியுது அப்படின்னா, இவங்களுக்கு ஈரானுக்கு தெரியாம இருக்குமா? அதான் ஆமா ஏற்கனவே சார். ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஈரான் வந்து இந்த விஷயத்துல அமெரிக்கா, இஸ்ரேல் அவங்களுடைய நரி தந்திரத்திலயும் பின்னாடி குத்துறாங்கல்ல, அதுலயும் இந்த போர் தந்திரத்திலயும் அவைங்கள வச்சு ஈரான் வந்து பிஹெச்டி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னன்னா, பொதுவா நம்ம வந்து ஒரு இடத்துல பிஹெச்டி படிக்க போறோம்னு வச்சுக்கங்களேன். ஓகே. இப்ப நான் வந்து அக்ரியில வந்து அக்ரி சம்மந்தப்பட்ட பிஹெச்டி படிக்க போறோம். ஒரு ஃப்ளவர பத்தி படிக்க போறோம்னு வச்சுக்கங்களேன். இது புதுசா இந்த ஃப்ளவர் இருக்கு. இந்த ஃப்ளவர்ல என்னென்ன இருக்கு? நல்லது, கெட்டது என்ன? அப்படின்னு இத 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 வச்சு நம்ம வந்து பிஹெச்டி படிக்க போறோம். அப்படின்னா, கேஸ் ஸ்டடின்னு ஒண்ணு பண்ணுவோம். இந்த ஃப்ளவர வச்சு ஏற்கனவே யாராவது பிஹெச்டி பண்ணியிருக்காங்களா?
ஆராய்ச்சி பண்ணி தோத்துருக்காங்களா ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எடுப்பாங்க. அந்த கேஸ் ஸ்டடிக்கு ஒரு பெரிய பீரியட் எடுக்கும். அந்த கேஸ் ஸ்டடி தான் இந்த பிஹெச்டி படிக்கிறதுக்கு மூலதானம், மூலம். அந்த கேஸ் ஸ்டடி எப்படி அப்படின்னா, என்னென்ன பூ எடுத்திருக்காங்க, என்ன செடி எடுத்திருக்காங்க, என்ன ஊர்ல நாட்டுல எடுத்திருக்காங்க, என்ன கிளைமேட்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்ப்பாங்க இல்லையா? அது மாதிரி இந்த அமெரிக்கா வந்து என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, இஸ்ரேல் வந்து என்ன ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, இவங்க யார வந்து எப்படியெல்லாம் ஆரம்பிச்சு பிரச்சனைய வந்து கொண்டு வந்து வளர்த்து அந்த நாட்டுக்குள்ள என்ட்ரி பண்றாங்க. அப்புறம் தலைவர்கள எப்படி போட்டு தள்ளுறாங்க. தலைவர்கள போட்டு தள்ளுனா அடுத்த கட்டத்துல ஆட்களே இல்லாம எப்படி வந்து கலகலத்து போகுது அப்படின்னு ஈராக்கு, ஆப்கானிஸ்தான், லிபியா அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் என்னென்ன நடந்துச்சு, அமெரிக்கா, இஸ்ரேல் வந்து எப்படி முதுகுல குத்துனாங்க. அப்ப முதல்ல வந்து கலவரத்த லேசா போராட்டம் சொல்லி கலவரத்த உண்டு பண்றது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா, இங்க வந்து கெமிக்கல் வெப்பன் இருக்குன்னு சொல்றது, அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்றது, என்னத்தையாவது வந்து பழி போட்டு உள்ள இறக்குறது. அதுக்கு முன்னாடி வந்து மக்கள பட்டினி போடுறதுக்காக பொருளாதார தடை விதிக்கிறது. அப்படின்னு எல்லா கட்ட வேலையும் பார்ப்பாங்க. அதையும் மீறி நம்ம எப்படி வந்து இங்க சர்வைவ் ஆகுறது அப்படின்னு கிட்டத்தட்ட பிஹெச்டி படிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டடி படிக்கிற மாரி இவங்கள பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க. ஈரான். ஈரான். அதனால எந்த ஒரு காரணத்த கொண்டும், எந்த காலத்திலயும் முழுசா அமெரிக்காவையும், இஸ்ரேலையும் ஈரான் நம்பவே மாட்டாங்க. அதனால தான் நீ என்ன பண்ணாலும் அந்த பக்கம் ஹிஸ்புல்லா, இந்த பக்கம் உள்ளுக்குள்ள ஹமாஸு, இந்த பக்கம் ஹவுத்தீஸு எல்லாத்தையும் வந்து எக்யூப்மென்ட்லாம் குடுத்து ரெடியா வச்சுட்டே இருக்காங்க. என்னத்த பண்ணாலும் திருப்பி அடிப்பாங்க. அடிச்சா அங்க அங்க அடி. அவன வந்து நிம்மதி இல்லாம அ தைரியமா நம்மள அடிக்க ஆளே இல்ல அப்படின்னு சொன்னா தானே வந்து அவன் ரொம்ப தைரியமா இருப்பாய்ங்க. அடி. சார் நிறைவான ஒரு கேள்வி சார். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா வந்து ட்ரம்ப் போட்ட குண்ட விட நீங்க போடுற குண்டு பெருசா இருக்குங்களே. அதாவது போர் நிறுத்தம் வராது அப்படின்னு. ஒருவேளை தற்காலிக போர் நிறுத்தம் வர வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்ல வராது. ஏன்னா அங்க வந்து உள்ளுக்குள்ள அமெரிக்காவுக்குள்ள வந்து பயங்கர க க கலவரம், பிரச்சனை, ரகளை எல்லாம் வந்து சேர்ந்துச்சுன்னா, ட்ரம்ப் வந்து இம்பீச் பண்றதுக்கு கையெழுத்து வேட்டை வாங்குறாய்ங்க. ஒரு 9,00,000 கையெழுத்துக்கு மேல இருந்தது. இப்போ வந்து 1 மில்லியன தாண்டி போயிருச்சு கையெழுத்து. ட்ரம்ப் வேண்டாம் அப்படின்னு. ஓகே. 1 மில்லியன தாண்டி போயிருச்சு. முந்தா நாள் நினைக்கிறேன். ஓகே. கையெழுத்து வேட்டை வந்துருச்சு. இம்பீச் பண்றதுக்கு ஆதரவு குடுத்து, ட்ரம்ப்ப வந்து பதவி இறக்கம் செய்றதுக்கு ஆதரவு குடுத்து கையெழுத்து வந்து நெறையா வந்துருச்சு. ஓகே. நவம்பர்ல வந்து ஒரு எலக்ஷன் ஒண்ணு இருக்கு. அதுல தோத்தாங்கன்னா, ஓவராலா வந்து உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இம்பீச் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க. ஓ! அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இவரு வந்து போர் எங்கயும் நிறுத்தக்கூடாது. இவரு அப்படிங்களா? போரு நீ நிறுத்தினாலும் நிறுத்தாட்டாலும், இவரோட நீ வீட்டுக்கு கூட அனுப்பலாம். ஆமா. நீ ஆ இங்க வந்து ஈரான்ல போயி என்ன சாதிச்ச? ஒரு கேள்வி இருக்குல்ல. போர் ஆரம்பிச்ச. யாருக்காக ஆரம்பிச்ச? இங்க வந்து பெருந்தலையில போட்டு தள்ளியாச்சுன்னா, நமக்கு வந்து இங்க இப்ப இவ்வளோ பெட்ரோல் இருக்கு, இவ்வளோ கிடைக்கும். அ அந்த ஏரியால வந்து கேஸ் இருக்கு. குரூட் ஆயில் இருக்கு. ஒரு கேஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஆ என்னது இப்ப கத்தார்ல எடுக்குறாங்க. கத்தார் நம்பர் 1 உலகத்துல. அதுல வந்து ஒரு 60% வந்து இங்க கேஸ் கிடைக்குது, ஈரான்ல. அப்புறம் குரூட் ஆயில் எடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு அ கிட்டத்தட்ட ஒரு 50,00,000 பேரல், 80,00,000 பேரல் ஒரு ஒரு நாளைக்கு எடுத்தான்னா, அது ஒரு பெரிய அமௌண்ட். நமக்கு வந்து பணத்துல கொழிச்சிரலாம் அப்படின்னு நெனச்சு அடிக்கிறது தானே. சரி போனேல்ல, நடக்கலைல்ல. அப்ப என்ன ஆல்டர்னேட் பண்ண? ஆல்டர்னேட் பண்ண முடியல. கடைசில எல்லாம் கெட்டு போயி, இருக்கிறதும் கெட்டு போயி, நீ வந்து இந்த மண்ணுக்கு மேல வந்து சின்னதா வந்து ஏதோ ஒரு புழு மாரி தெரிஞ்சுச்சு. அத போய் வெட்ட போய் பார்த்தா, ஆமா. அனகொண்டா மாரி பெருசா வந்துருச்சு. அப்போ அது ஒண்ணும் செய்யவே முடியல. அப்ப யாருக்காக போய் அடிச்ச? அப்ப அவன் வந்து திரும்ப திரும்ப அ நெதன்யாகு சண்டை போட்டே இருக்குன்னு சொல்றான் வந்து, நீ வந்து சண்டை போட்டு டயர்ட் ஆயி போய் நம்மளுடைய சொத்த பூரா இழந்துட்டு வந்து நிக்கிற. யாரோட காசு? இந்த மக்களோட வரி பணம். இந்த மக்களுக்கு வந்து சோறு போட வக்கில்ல. 6,00,00,000 பேருக்கு சோறு போட வக்கில்ல. அப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10, 15,00,00,000 பேருக்கு மேல வந்து 34,00,00,000 பேர்ல 15, 20,00,00,000 பேருக்கு மேல வந்து ஒழுங்கான மருத்துவம் கிடையாது அங்க. ஏன்னா மருத்துவம் போனா பெரிய எக்ஸ்பென்சிவ். எல்லாமே இதுல இன்சூரன்ஸ்ல தான் இருக்கும். அவங்களுக்கு ஒழுங்கா இன்சூரன்ஸ வந்து கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்க வழி இல்ல. ஆயுதம்னு அந்த ஆயுதத்தையும் கவர்மெண்ட் செய்யல. பிரைவேட் குடுத்துட்டு இருக்கு. எல்லாமே பிரைவேட். ஒரு 10, 12 யூதர்கள் கம்பெனி இவங்க வளர்றதுக்காக நீ வந்து எல்லாத்தையும் அடமானம் வைப்பியா? அப்படின்னு அவர் மேல பயங்கரமான காண்டா இருக்காய்ங்க. அதனால போர் நிறுத்தம் வந்தாலும், வராட்டாலும் போர் நிறுத்தம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, போர் நிறுத்தம் வந்துருச்சு. சரி. இவ்வளோ லாஸு. அமெரிக்காவுக்கு இவ்வளோ லாஸு. ஈரானுக்கு இவ்வளோ லாஸு. இஸ்ரேலுக்கு இவ்வளோ லாஸு. அப்புறம் சவுதி அரேபியா இவங்களுக்கெல்லாம் பெரிய லாஸ் இல்லாட்டி சின்ன லாஸு. ஓகே. இந்த லாஸுக்கெல்லாம் யாரு காசு குடுக்குறது? யாருமே குடுக்க முடியாது. அடிச்சோம், எல்லாருக்கும் லாஸு அப்படியே விட்டு போயிட்டோம். சரி. ஈரான், ஓகே. இஸ்ரேல், ஈரான் அந்த இடத்துல வந்து இருக்காய்ங்க. அவன அடிச்ச, அவனுக்கு லாஸு ரைட் ஓகே. அவன் ஏத்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டான்.
இஸ்ரேல் அவன் நிறைய உரண்டை எடுத்துட்டு நமக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், அவன் லாஸ் ஆகிட்டான். ஓகே. அப்புறம் அக்கம் பக்கத்தில் வந்து நமக்கு தளம் கொடுத்ததுனால எல்லா நாட்டையும் வளைகுடா நாடு. அடித்தான், வளைகுடா நாடுல பூரா அடித்தான். அந்த லாஸ் பூரா அமெரிக்கா லாஸ் ஆச்சுலாம், இவங்க லாஸ் இல்லை. ஓகே. அமெரிக்கா இங்கே போயிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 லட்சம் கோடி 200 லட்சம் கோடி சொல்கிறாங்க. இந்த காசு எங்கே வசூல் பண்ணுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. ஸோ இந்த போர் முடிஞ்சா இந்த பிரச்சனைகள் அது பார்க்கும். போர் முடிஞ்சாலும் இந்த காசு வந்து எங்கே வசூல் பண்ண போற? ஈரான்கிட்ட கேட்க முடியுமா? ஏன் என்ன அடிச்சிருக்கேன், எனக்கு நீ $1 ட்ரில்லியன் கொடு அப்படின்னு ஈரான் கேட்குறாங்க. சார் இது போர் முடியலன்னு என்ன ஆகும் சார்? போர் முடியல இந்த அப்படின்னா, பிரச்சனை நம்ம ஏற்கனவே பார்க்குற பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். போர் ஏற்கனவே என்ன ஆகும்? போர் முடியலை இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னா வெகு விரைவில் எதிர்காலத்தில் அமெரிக்கா பிச்சை எடுக்கும். இஸ்ரேல் காணா போயிடும். மக்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இந்த உரண்டை இழுத்துட்டு பயங்கரமாக தாட் போட்டு வரவே முடியாது. ஒருவேளை தப்பித்தவரி அவங்க வந்து அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்த போறேன்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே போட்டு தாக்கிடுவாங்க, போட்டு அங்கேயே சமாதி பண்ணிடுவாங்க. ஆமாம், அவ்வளோதான். இப்போ எப்படின்னா இவங்களுடைய ஆட்டம் வந்து கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நன்றிங்க சார். மத்திய கிழக்கு போர் பற்றியும் இந்த போர் இன்னும் நீடிச்சால் அமெரிக்கா இஸ்ரேலோட நிலைமை என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுங்க. நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.